அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கிறார். பரிசுத்தமான அன்னை ஆமினா அம்மையாருக்கும் அதற்கு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் மகனாக பிறக்க வைத்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஹபீப் பிறக்கக்கூடிய இடம் புனிதமான ஒரு இடமாக இருக்க வேண்டும், உலகத்திலே ஆக சிறந்த ஒரு புண்ணிய பூமியாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க இருக்கக்கூடிய இந்த பூமி புனிதமான மக்கா நகரை இறைவன் தேர்வு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளிலே பிறக்க வேண்டும்? ஜும்மாவுடைய நாள். அது இயற்கையாகவே சிறந்த ஒரு நாள். சனிக்கிழமை அது யூதர்களுடைய திருநாள், ஞாயிற்றுக்கிழமை நசாராக்களுடைய திருநாள். அதனால் அல்லாஹ் தஆலா திங்கள் கிழமையை தேர்வு செய்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு. அதனால சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் திங்கள் கிழமையினுடைய சிறப்பு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திங்கள் கிழமையிலானே நான் பிறந்தேன். உலகத்திலேயே தான் பிறந்த நாள், தான் இறக்கக்கூடிய நாளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். பொதுவாகவே இந்த உலகத்துல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது அலாதியானது. பிள்ளைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், பிள்ளைகளின் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை, இதெல்லாம் பெற்றோர்களுக்கு ரொம்ப கவனித்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே பெற்றோர்களை விட இந்த உம்மத்தின் மீது, இந்த சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அன்பும் அளவு கடந்த பிரியமும் அளவு கடந்த அக்கறையும் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். எந்த அளவு அப்படிங்கிறது ஒரே ஒரு நிகழ்வை கொண்டு முடித்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் முதலாவதாக பேசக்கூடிய அந்த நேரத்தில், இறைவனை முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எந்த விதமான திரையும் கிடையாது இறைவனுக்கும் ரசூலுக்கும் மத்தியில. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் கலீமுல்லாஹ் அப்படிங்கிறான். இறைவனோடு அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபி என்பதாக சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஏதாவது பேசணும்னு சொல்லி நினைச்சா இறைவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய போய் பேசிட்டு வருவாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் பல திரைகள் இருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த விதமான திரையும் கிடையாது. ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு முகமாக இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே நாயகமே, உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும், உங்களின் மீது ரஹ்மத் உண்டாகட்டும், உங்களின் மீது பரக்கத் உண்டாகட்டும் என்பதாக சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்திருக்க வேண்டும். பொதுவாகவே இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய மட்டிலடங்காத மகிழ்ச்சி அப்படிங்கிறது இறைவனை தரிசிக்கக்கூடிய அந்த நேரம் இல்லையா? இறைவனுடைய ரிலா, இறைவனுடைய பொருத்தம், இறைவனுடைய பார்வை கிடைத்து விட்டால் உலகத்தில் அவனுக்கு வேற என்ன வேண்டும்? ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை நேருக்கு நேராக பார்த்தும், இறைவன் பலவிதமான ரஹ்மத்துக்களை பெருமானாரே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில சோகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில கவலை, சந்தோஷம் இல்லை. இறைவனை பார்த்த சந்தோஷம் இல்லாமல் போகுமா? ஆனாலும் அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை விட்டு இருக்கிறார்கள், சோகமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். இறைவன் கேட்பான், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் அருளை கொடுத்து விட்டேன், ரஹ்மத்தை கொடுத்து விட்டேன், என்னுடைய சலாமை கொடுத்து விட்டேன். ஆன போதிலும் உங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, உங்களுடைய முகம் வாடி இருக்கிறது, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை, இறைவா, உன்னுடைய சலாம், உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய அருள் எனக்கு மட்டும் கிடைத்தால் போதுமா? என்னுடைய உம்மத்திற்கும் அது வேண்டும், என்னுடைய உம்மத்திற்கும் அது வேண்டும் என்பதாக சொன்ன போது இறைவன் உங்களுடைய சமுதாயத்திற்கும் உங்களுடைய உம்மத்திற்கும் என்னுடைய சலாம், என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அருள் கிடைக்கட்டும் என்பதாக இறைவன் சொல்லி கொடுத்ததுதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நேர தொழுகையில் ஓதக்கூடிய அந்த அத்தஹியாத் அப்படிங்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அலாதியான பிரியம்,
அவர்களின் மீது அதிகமான முறையில நாம் புகழ் பாட வேண்டும், அதிகமான முறையில ஸலவாத்துகள் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபீல் அவர்களுடைய மாதம் வந்துவிட்டாலே ஷைத்தானுக்கு எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது தன்னுடைய தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டானோ அது போன்று சில அவருடைய வாரிசுகளுக்கு சிலர்களுக்கு அலர்ஜி. மௌலிதெல்லாம் ஓதலாமா, மௌலிது ஓதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து ஒரு மௌலித் அல்ல 1000 மௌலிதுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து வந்தால் அதத்தனையும் நாங்கள் புகழ்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கு என்றைக்குமே தடை கிடையாது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடும் எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் பாடும் எண்ணத்தில் இந்த கூடியிருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ் நாளை கியாமத் நாள் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடும் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. கியாமத் நாள் வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இறுதி மூச்சு வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் பாடுவதற்குண்டான தௌஃபீக்கை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.